கடந்த ஒரு சில நாட்களாக சோஷியல் மீடியாவுல மிகப்பெரிய பேசுபொருளா வைரல் ஆகிக்கிட்டு வர்றது, நடிகர் விஜய், அவருடைய மனைவி சங்கீதா. இவங்க 2 பேரும் பிரிய போறாங்க. விவாகரத்து அப்ளை ஆயிடுச்சு. இந்த விஷயம் மிகப்பெரிய பூதாகரமா வெடிச்சு, சங்கீதா அவங்க குடுத்த ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்க அப்டின்னா, ஆ கடந்த ஒரு 5, 6 வருஷமா நான் அந்த கொடுமைய அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். பிசிக்கலா, மென்டலியா, மனதளவுலயும், உடலளவுலயும் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அதோட மட்டும் இல்லாம, என்னால சுதந்திரமா இருக்க முடியல. என்ன ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணது மாரி விஜய் வச்சிருக்காரு. எனக்கு அதனால பார்த்தேன்னா, நீதி வேணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, விஜய்ட்ட இருந்து உரிய ஜீவனாம்சம் வேணும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இப்ப அ கொஞ்சம் கொஞ்சமா பரவிக்கிட்டு இருந்த தீ, இப்ப காட்டு தீ மாரி ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஏன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிஜேபியினுடைய தமிழ்நாட்டு தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்லும்போது, என்ன சொல்லியிருந்தாருன்னா, "விஜய் எங்க இருப்பாரு? அவரு த்ரிஷா வீட்ல இருப்பாரு" அப்படின்னு ஏதோ அ போற போக்குல ஒரு விஷயம் சொன்னோனே, அது ஒரு மிகப்பெரிய பூதாகரமா வெடிச்சது. ஒரு தலைவரா இருந்துட்டு கண்ணியமா பேசணும். என்ன அப்படியெல்லாம் சில்லறத்தனமா பேசுறாரு, வைக்கிறாருன்னு அவர் மீது பல்வேறு கட்சிக்காரங்க விமர்சனங்கள் எல்லாமே பண்ணாங்க, வச்சாங்க. ஆனா, விஜயினுடைய மனைவி சங்கீதா சொல்லும்போது, திருமணத்தை மீறிய தகாத உறவு ஒரு நடிகையோட அவருக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. 2021 ஏப்ரல்ல இத நான் கண்டுபிடிச்சு அவர்கிட்ட எவ்வளவோ சொன்னேன். உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. நாங்க இருக்கோம். ஆனா, விஜய் தன்னுடைய போக்க மாத்திக்கிறது மாரி கொஞ்சம் கூட ஐடியாவே இல்ல. நாளுக்கு நாள் அது இன்னும் அதிகமாயிடுச்சு. அத தாண்டி அந்த நடிகையோட அவர் நெருக்கமா இருக்கிறது, வெளிநாடுகளுக்கு போறது, அந்த புகைப்படம் எடுக்கிறது, சோசியல் மீடியாக்கள்ல அது பகிரும்போதெல்லாம் பார்க்கும்போது, எனக்கும், என்னுடைய குழந்தைங்களுக்கும் அது மிகப்பெரிய மன உளைச்சலாகவும் இருந்தது. அப்படிங்கிறது மாரி சொல்லியிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, சிலர் பேசும்போது, இப்ப விஜய் உடைய மனைவி சங்கீதா லண்டன்ல இருக்காங்க. பையன் அசோக் நகர்ல இருக்காங்க. பொண்ணு ஒரு பிஜி ஹாஸ்டல்ல இருக்கிற மாரி வந்திருக்காங்க. அப்பா, அம்மா தனியா வந்திருக்காங்க. ஸோ, விஜய்க்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு யாருமே இல்லாம அவர் முழுக்க தனித்துவமா செயல்படுறாரு. தனியா வந்திருக்காரு. அதே நேரத்தில விஜய முழுக்க முழுக்க ஆட்டி வைக்கிறது எல்லாமே நடிகை த்ரிஷான்னும், அ த்ரிஷா விஜய் மேல ஓவர் கிரஷ்ஷா இருந்த ஒரே காரணத்தினால தான் தன்னோட என்கேஜ்மெண்ட்ட கூட கேன்சல் பண்ணதாகவும், அ விஜய் த்ரிஷா மேல அதிகமான பொசசிவா இருக்கிறதாவும், ஆ என்ன கல்யாணம் பண்ணிக்க, கல்யாணம் பண்ணிக்கன்னு விஜய் தான் த்ரிஷாவ அதிகமா டார்ச்சர் பண்றதாவும், இப்ப பாடகி சுசித்ரா கூட ஒரு வீடியோல சொல்லியிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, விஜய இத்தன நாள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த பையன், அவரோட விஜயினுடைய சொந்த பையன் என்ன பண்ணியிருக்காரு, அவர அன்ஃபாலோ பண்ணியிருக்காரு. சிலர் பேசும்போது தன்னோட சொந்த பையன் ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. அது கூட ஒரு ட்வீட் போடல விஜய். விஜய்க்கு அப்ப எவ்வளவு வன்மம் இருக்கு. கோட் படத்துல அந்த வில்லனுக்கு தன் பையனோட பேர வச்சு, ஆ சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாருன்னா, வன்மத்தோட உச்சம்னு பலரும் பலவிதமான தகவல்களையும், கருத்துக்களையும் சொல்லிட்டு வந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, நடிகை த்ரிஷா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, கடந்த ஒரு சில வருஷமா விஜயினுடைய வாழ்க்கையில நல்லது நடந்தாலும் என்னத்தான் சொல்றீங்க, கெட்டது நடந்தாலும் என்னத்தான் சொல்றீங்க. ஏன் ஒரு பொண்ணோட சேர்த்து வச்சு இவ்வளவு கேவலமா, கீழ்த்தரமா பேசுறீங்க? அப்படிங்கிறது மாரியான காட்டமான விஷயங்களையும் சொல்லியிருந்தாங்க. அதே சமயத்துல இப்ப த்ரிஷா எங்க இருக்காங்க? எவ்வளவு பெரிய பிரச்சனை பூதாகரமா வெடிச்சு போயிட்டு இருக்கே. நடிகை த்ரிஷா இப்ப எங்க இருக்காங்க? அப்படின்னு பார்த்தா, ஃபாரின் கண்ட்ரில தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப இது செம்ம ஜாலியா என்ஜாய்மென்ட் பண்ணிட்டு, சில ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோன்னா எடுத்து அவங்க Instagramல பார்த்தோன்னா போட்டிருக்காங்க. அதுல சில அ எமோஜி எல்லாம் பார்க்கும்போது, எந்த கொஸ்டினா இருந்தாலும் முதல்ல நீங்க என்கிட்ட கேளுங்க அப்படிங்கிறது மாரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்ப விஜயினுடைய கட்சியில இருக்கக்கூடிய ஒரு சிலரே, அது விஜயினுடைய கட்சியில உண்மையிலேயே இருக்காங்களா? இல்ல அவருடைய கட்சிய டேமேஜ் பண்ணுங்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்றாங்களான்னு தெரியல. அவங்க சோசியல் மீடியாவுல எல்லாம் பேட்டி குடுக்கும்போது, ஆமாங்க எங்க தலைவர் த்ரிஷா வச்சிருக்காரு. இப்ப பிரைவேட்டா வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் கட்சியில கொண்டு வைப்பாரு. அத பத்தி உங்களுக்கு என்ன? அப்படின்னு சில தகவல்கள சொல்லிட்டு வர்றாங்க. ஆ நாம் அதாவது தாவேகாவுல இப்ப இருக்கக்கூடிய நாஞ்சில் சம்பத். அவர் இதுக்கு முன்னாடி நடிச்சிருந்த ஒரு படத்துல, "ஏய் என் தலைவன் எத்தன கட்சியில என் தலைவன் எத்தன பொண்ணுகள வேணாலும் வச்சிருக்கலாம்." அப்படின்னு அவர் ஒரு அரசியல்வாதியா ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாரு ஆக்சுவலா. அதையும் பார்த்தோன்னா, இப்ப எடுத்து என்ன பண்றாங்க, ட்ரெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. "அன்றே கணித்தார் நாஞ்சில் சம்பத்" அப்படின்னு அதையும் ட்ரெண்ட் பண்ணிட்டு வர்றாங்க. இருந்தாலும் நடிகை த்ரிஷா ஆரம்பத்துல மறுத்து, கோவப்பட்டு இது பண்ணாலும், இப்ப இந்த விஷயத்த அவங்க பெருசா எடுத்துட்டு போல. ஆனா அதே நேரத்துல இது விஜயினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, இது அவருடைய அரசியல் வாழ்க்கைய எந்த விதத்திலயும் பாதிக்காதுன்னு சில முக்கியமான ஊடகங்கள் கருத்து கணிப்பு சொல்லிட்டு இருக்குங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களையும் கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.